இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சம்பா கோதுமை அல்வா. சம்பா கோதுமையை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலம்பரம் எந்திரிச்சு அதை மிக்சியில் அடித்து பால் எடுத்து வச்சுக்கணும். பால் எடுத்து வச்சு அதை அது ஒரு 12 மணி நேரம் புளிக்கணும். அது வரல அந்த பாலை வச்சிடணும். பாலை வச்சோன்னா மேலே வந்து சுண்ணாம்பு தண்ணி மாதிரி தெளிஞ்சு வரும். நான் நிறைய அதை பூரா கீழே ஊற்றிடணும். ஊற்றிட்டு இந்த அடிப்பாலை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நான் இந்த அளவு அடிப்பால் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து இதே அளவு 1.5 கப்பு தண்ணி வெந்நீரை வந்து இன்னொரு அடுப்புல நம்ம வந்து சுட கொதிக்க வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு பாலுக்கு இது மாதிரி 1க்கு 1.5 தண்ணியை ஒரு அடுப்புல சூடு பண்ணி வச்சுக்கலாம். கொதிக்க விட்டுருணும். நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதுக்கு தேவையான முந்திரி வறுத்து வச்சுக்கணும் தனியா. இது பாதாம், நெய், அல்வா பவுடரு, ஜீனி, அவ்வளவுதான் இருக்கு. நெய்யை வறுத்து வச்சுக்கணும். முதல்ல முந்திரியை வறுத்து எடுத்துக்கணும். நம்ம கடையில செய்யறதை விட வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லது. ஆனா தேவையான அளவு நெய் நம்ம இதுக்கு அல்வாவுக்கு ஊற்றத்தான் வேணும், குறைக்க முடியாது. நம்ம எந்த அளவு பால் எடுத்து வச்சுக்கிறோமோ அந்த பாலை எடுத்து நல்லா தெளிய வச்சுட்டு அதுக்கு அடியில இதை மட்டும் சுண்ணாம்பு தண்ணி மாதிரி வர்றதை இருத்துட்டு அந்த அளவுக்கு நமக்கு இது போட்டு சர்க்கரை அளவு தண்ணி அளவு எல்லாம் அந்த அளவுக்கு போட்டுக்கணும். இது வறுபட்டாச்சு. இந்த செவக்க வறுத்தோன்னு எடுத்து வச்சுக்கணும். தனியா எடுத்து வச்சுக்கோம். அப்புறம் பாதாம் எடுத்துக்கும். இந்த அளவு எடுத்தோன்னா இது பாதாமும் எடுத்து வச்சுக்கணும். இதுல இந்த கோதுமை பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றணுன்னா கட்டி தட்டும், கை விடாம கிண்டணும். கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். இதோட இந்த கொதிக்கிற தண்ணியும் ஊற்றிக்கணும். நல்லா கிண்டணும், கட்டி விடாம கிண்டணும். அல்வா வந்து நல்லா கிண்டுறதுதான் இருக்கு. கை விடாம கிண்டணும், நல்லா வேகணும். 1 மணி நேரமாவது ஆகும். 1க்கு இது மாதிரி 1, 1.25, 2 கூட ஜீனி போடலாம். போட்டாச்சு. கலர் போடுங்க. இதுவா வந்து கை விடாம அப்படி கிண்டணும். கிண்டுறதுதான் கட்டி தட்டாம இப்படி. அல்வா கலர் கட்டி விடாம அப்படி பண்றோம். முந்திரியும் போட்டுக்கலாம், திராட்சை, இது பாதாம், முந்திரியும் போட்டுக்கலாம். கட்டி விடாம கிண்டணும்.
இந்த ஏலக்காய் பொடி, ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடியை இந்த ஸ்டேஜில் போடணும். கை விடாமல் அல்வா பண்ணுறோம். இது மாதிரி 1 hour ஆகும் இந்த அல்வா கிண்டுறதுக்கு. 1 hour ஆகி நல்லா வெந்தோடனே கிண்டு இது பண்ணிட்டு தாம்பாளத்தில் கொட்டி பிளேட் பண்ணி அப்படியே பீஸ் போட்டு வச்சிட வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.